ஈரோடு மாநகராட்சி ஆணையாளரும் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அதிகாரியுமான மணீஷ் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஒசூர் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரீகாந்த் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அதிகாரியாக காலை பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றவுடன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிறகு தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் எந்தவிதமான குளறுபடிகளோ விதிமுறை மீறல்களோ இல்லாமல் மிகுந்த கவனத்துடன் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் நடிகை பிந்தியா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், வலைதளங்களில் சமீபத்தில் வைரலாகி வரும் யாரா அந்த பையன் என்ற பாடலை சுட்டிக்காட்டி கோவில் நிலங்களை சூறையாடியது கொலை, கொள்ளை வழக்கு, பாலியல் வழக்கு என வரிசையாக யார் என்று கேட்டால் அது நான் தான் என்று சொல்லும் அளவிற்கு திமுகவினர் குற்ற சம்பவங்களை நிகழ்த்தி வருவதாக சாடி பேசினார். கடலூர் மாவட்டம் மேல்புவனகிரியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் நேரடி அரசு நெல் கொள்முதல் நிலையம் அருகே மழை தண்ணீர் தேங்கி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் உள்ளே நெல்லை கொண்டு செல்வதற்கு மற்றும் அங்கிருந்து வெளியே கனரக வாகனங்கள் மூலம் நெல் மூட்டைகளை எடுத்து செல்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சரியான திட்டமிடல் இல்லாமல் அதிக மழை தண்ணீர் தேங்கும் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இருப்பதால் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். முத்தியால்பேட்டை பகுதியில் போதைப்பொருள் விற்பனை செய்த 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 6 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இவர்கள் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட 4 பெண்களும் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி வனப்பகுதியில் கால்நடைகளை மேய்க்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாபநாசம் வனப்பகுதியான லோயர் கேம்ப், காரையார், சேர்வலார் பகுதியில் வசிக்கும் கால்நடை பராமரிப்பாளர்கள் பாபநாசம் வனச்சரக அலுவலரிடம் இன்று மனு அளித்தனர். அதில் இப்பகுதிகளில் கால்நடைகளை மீண்டும் வளர்ப்பதற்கு வனத்துறை அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்டுள்ள பெண் புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சையது அப்துல் சாதர் என்ற நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள காட்டமன் புதூர் பகுதியில் தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் 3 வயது சிறுமி படுகாயமடைந்தார். இதனால் வாகனத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அப்பகுதியில் வரும் தனியார் பள்ளி வாகனங்கள் அதிவேகத்தில் வருவதாகவும் சாலை குறுகலாக உள்ளதால் சாலையை சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் மங்களூரு வங்கியில் பகல் கொள்ளையில் ஈடுபட்ட 2 நபர்களை தமிழ்நாடு காவல்துறை உதவியுடன் கர்நாடக தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் மங்களூரு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர்.
வேலூர் கோட்டை அகழி பகுதியில் சுற்றித் திரிந்த 5 அடி நீளம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாபகரமாக பிடித்து காப்பு காட்டில் விட்டனர். அதிக விஷம் உள்ள கண்ணாடி விரியன் பாம்பு கோட்டை பகுதியில் பிடிபட்டிருப்பது கோட்டை சுற்றி பார்க்க செல்லும் சுற்றுலா பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை மைதானத்தில் RSS மற்றும் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.